இடைத்தேர்தல் விவகாரத்துல இணைந்தனவா அதிமுக அணிகள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆளுமை போராட்டம், சட்ட போராட்டம், இதனுடைய தொடர்ச்சியாக தற்போது இருதரப்பும் இணைந்து இடைத்தேர்தலை சந்திக்கிறது அல்லது ஒரு சுமூகமான போக்கோடு இந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒற்றுமை என்பது இரட்டை இலை என்கிற ஒரு ஒற்றை புள்ளியில தான் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்கனவே தான் அறிவித்த வேட்பாளரான தென்னரசுவை சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தற்போது களம் காண வைத்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலைக்காக நாங்கள் இவர்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேரடியா அவர் களத்துக்கு வருவாரா, பரப்புரை செய்வாரா, வேட்பாளரை முன்னிறுத்தி அவர் பரப்புரை செய்வாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. மிக குறிப்பா நட்சத்திர பரப்புரை செய்யக்கூடிய நபர்களினுடைய பட்டியல்ல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பெயர் இடம்பெறவில்லை. அது ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. அவருடைய பெயர் விடுபட்டது தற்செயலானதா அல்லது ஓ பன்னீர்செல்வம் பரப்புரைக்கு வர வேண்டாம் என்கிற முடிவோடு இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டதா என்கிற கேள்வியும் எழுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவினுடைய இருதரப்பு தலைவர்களும் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வரணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்கிறார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் தரப்புல முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் போது தேர்தல் களத்தில் என்ன வேணா நடக்கலாம், அதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றார். அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் இது கட்சி மேலிடம் முடிவு செய்யும், ஓ பன்னீர்செல்வமோ அல்லது அவரது தரப்பில் இருப்பவர்களோ பரப்புரைக்கு வருவதை கட்சி மேலிடம் தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறாங்க. இந்த இரட்டை இலைக்காக வாக்கு சேகரிக்கும் போது இபிஎஸும் ஓபிஎஸும் சந்திப்பது சாத்தியமான ஒன்றா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது இடைத்தேர்தல் களத்துல வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை முடிந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். இந்த சூழல்ல அது சாத்தியமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம்.